Good morning, students. We are going to continue with accountancy unit 1. Under that, in this session we are going to study now the objectives of accounting. Okay, so now why accounting is prepared in a business. So what is the object behind preparing accounts in a business? We are going to see that. You got me, students? Okay, so following are the objectives of accounting. The first objective is that to keep a systematic record of financial transactions and events. You got me, students? So in a business there is many activities. Okay, students, so as I told you earlier, all those activities must be recorded, and that record must be done in a systematic manner. Systematic manner na ஒரு சீக்வென்ஸோட இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ டு மெயின்டைன் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் இஸ் அ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னும் போது எந்த டிரான்சாக்ஷன், வென் இட் ஹேப்பன்ட், த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ த டேட் ஆஃப் பர்டிகுலர் purchase or particular sales, or the date of particular expenses or particular income. So when it has happened, so regarding that we are going to we have to maintain, so we want to keep a systematic record. Next is that to ascertain the profit or loss of the business enterprise. So as I told you, நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்குள்ள மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா இல்லை லாஸில் போயிட்டுருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபார் தட் பர்பஸ். நெக்ஸ்ட்டு டு அசர்டைன் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். இப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றது வேறு, ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்றது வேணாம். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னும் போது இப்போ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா லாஸில் போயிட்டுருக்கா, ஜென்ரல் டேர்ம் அது. ஓகே, we have to take into consideration only few components to find that. You got me, students? இப்போ நமக்கு என்ன பர்ச்சேஸ், என்ன சேல்ஸு, அது ரிலேட்டட் நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பிஸ்னஸ் வந்து ப்ரெசண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் ஹவு இட் ஹோல்ட்ஸ், இஸ் இட் ஹோல்டிங் குட் அப்படின்னா, அதாவது வந்து நமக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து நம்ம பிஸ்னஸில் இருக்க ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம பிஸ்னஸ் வந்து வெளியில் எவ்வளோ கடன் கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியை விட நமக்கு கடன் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா we are not in a sound financial position. You got me, students? On the other hand, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அசெட்ஸு போதுமான அளவாக இருக்குது, வெளியில் உள்ள கடனை செட்டில் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் குட் அப்படின்னு அர்த்தம். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை அசர்டைன் பண்ணணும் அப்படின்னா we want to prepare the balance sheet. So that is possible only with the help of accountancy. You got me, students? Okay, next, to provide information to various stakeholders for their requirements. அப்படின்போது as I told you, business is not only related with the owner of the business. On the other hand, he will be related to many person as soon as he start doing the business. அதாவது வந்து ஃபஸ்ட் அவருக்கு வந்து என்ன கிடைப்பாங்க, கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து he would have purchased from many people. ஸோ அந்த பிளேஸில் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான்னா அவருக்கு பார்ட்டிஸ் வந்து உள்ளே வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்போ பேங்க்கோட இவருக்கு வந்து காண்டாக்ட் இருக்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புளோட அவருக்கு லிங்க்கில் வந்திருப்பாங்க பிஸ்னஸ் பண்ண. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பிஸ்னஸோட வெல் அண்ட் விஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். Why? Because அப்படின்னா they have one way or the other they are related to that business. இப்போ பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கா, இல்லை பிஸ்னஸ் ஆன் த ஹோல் பிஸ்னஸோட மார்க்கெட் சிச்சுவேஷன் என்ன இப்படின்றத வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது த யூசர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட், டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அக்கௌண்டிங் மூலிமா நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்மளோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அசெட்டை விட நம்ம அதிகமாக கடன் வாங்கி நம்ம வந்து
ட்ரவுன் ஆகிடக்கூடாது, isn't it not? ஸோ அதுக்கு வந்து ஒரு புக் கீப்பிங் நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணிட்டோம், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸில் இருக்கா இல்லை டிக்ரீஸில் இருக்கான்னு நம்ம வந்து அசர்டைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டு அசர்டைன் த சால்வென்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிஸ்னஸ் வந்து சால்வென்சி இருக்கா, சால்வென்சி இல்லைனா லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் வாட் வெதர் யூ ஆர் ஹேவிங் சஃபிஷியன்ட் மணி வித் யூ, ஓகே, ஆர் யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது கையில் உனக்கு போதுமான அளவு அசெட்ஸ் இருக்கா, பணம் இருக்கா, உன்னால் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ண முடியுமா இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில், அதை அசர்டைன் பண்ணணும். அதான் சால்வென்சி பொசிஷன். உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கா, ஆர் வெதர் யூ ஆர் கோயிங் பேங்க்ரப்ட். இப்போ பேங்க்ரப்ட் எப்படி போக முடியும்? அதிகமாக நமக்கு என்ன கையில் பணம் இருக்குது, எவ்வளோ நம்ம கையில் இன்கம் இருக்குன்னே தெரியாமல் நம்ம அதிகமாக கடன் வாங்க அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்சால்வென்சி ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்மளோட சால்வென்சி பொசிஷனை அசர்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம அதோட வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ஸோட வேல்யூ என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன ஸ்டேட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுனால வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் யூ see functions of accounting. So now we are going to study the functions of accounting. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற போது the main function of accounting are as follows. First one is measurement. The main function of accounting is to keep a systematic record of transaction, post them to the ledger and ultimately prepare the final accounts. You got me students? அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தான். எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணோம். தென் அதை வந்து நம்ம ஜேர்னல் we want to prepare, we want to post it into the ledger and ultimately prepare the final accounts. So through this we are able to measure each and every components of the business. So the our main function of accounting, measurement. Next you see forecasting. Okay, so with the help of various tools of accounting, future performance and financial position of the business enterprises can be forecasted. So நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறச்ச we will come to know about the value of each and every components of the business, isn't it not? So we are able to forecast our financial position then and there. We are able to forecast and we are able to safeguard ourselves from any other unexpected contingencies which arise in our business டே டு டே லைஃப். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் நம்மளால் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றின ஃபோர்காஸ்ட்டு நம்மளால் செய்ய முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் comparison. So நம்ம accounts maintain பண்ணுறதுனால we are able to compare the actual performance with the planned performance. Okay, அப்போ ஒரு business அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா first planning is very important, isn't it not children? அப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்படி பண்ணணும், இவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், இவ்வளோ இன்கம்ஸ் நம்ம வர வைக்கணும், இப்படி நிறைய பிளானிங்கோட தான் நம்ம டே டு டே லைஃப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பிஸ்னஸில். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த பிளானிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அடுத்து நம்ம எதில் நம்ம ட்ராபேக்காக இருக்கோம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட பிஸ்னஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ கம்பேரிசன் பர்பஸ்க்காக அக்கௌண்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு கம்பேர் வித் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ we are able to compare the accounting policies also when we maintain accounts. You got me students? So comparison is another important function. Okay, next is the decision making. So accounts is very much essential for the purpose of decision making. Accounting provides relevant information to the management for planning, evaluation of performance and control. Okay, so accounts நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து அதை வச்சு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணலாம், அந்த நம்மளோட ரிசல்ட்ஸை வந்து இவாலுவேட் பண்ணிக்கலாம், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் த்ரூ பை மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் சொல்லி we will come to know. You got me students? Okay, so this will help us to take various decisions concerning cost, price, sales, level of authority, etc. அப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது we will be able to take decision on various field. You got me students? And then do accordingly
so that we can end in success without any failure. You got me, students? Okay. Next is that control. Okay, an accounting work as a tool of control. The strength and weakness are identified to provide the feedback on various measures adopted. So accounting வந்து நமக்கு ஒரு மெயின் கண்ட்ரோலிங் டூலாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எந்த டிரான்சாக்ஷன் நம்ம வந்து எக்ஸஸாக போயிட்டுருக்கோம், எதில் நம்ம லிமிட் வைக்கணும், எந்த இடத்துல நம்ம ட்ராபேக் இருக்குது, இப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஃபீட்பேக் ஃபார் அஸ் அண்ட் we can measure ourselves in the business. So that is why accounting acts as a tool for evaluating compliance of business policies and programs. Okay, so நம்ம என்ன பாலிசிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆக்சுவலி அந்த பாலிசிஸோடு நம்ம வந்து போயிட்டுருக்கோமா, இல்லை நம்ம அந்த பாலிசிஸை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் லைனில் நம்ம வேறு மாதிரி போயிட்டுருக்கோமா. ஸோ நம்ம பாலிசிஸை நம்ம ஃப்ரேம் பண்ண பாலிசிஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட், டியூ டு சர்டன் ஆர் மெனி அதர் ரீசன்ஸ், இல்லை டே டு டே மார்க்கெட் சிச்சுவேஷனால் நம்ம ஒரு சில பாலிசிஸை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரேம் பண்ண பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத எல்லாம் நமக்கு வந்து இந்த அக்கௌண்டன்சி மூலிமா we can do, and at the same time we can control ourselves. நம்மளோட பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ்லேருந்து நம்ம வெளியே போகாமல் நம்மளை நாமே இன்டாக்டாக அந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்மளோட டே டு டே ப்ரொசீடிங்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணலாம். அதனால ஒரு கண்ட்ரோலிங் டூலாக அது வந்து நமக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து செயல்படுது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. Next, assistance to government. அப்போ government needs full informations, okay, regarding the financial position of the business for various purposes such as taxation, grants of subsidy, etc. Okay, நம்ம மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ் வெதர் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணாலும் இல்லை நம்ம எப்படி பண்ணாலும் நம்ம வந்து அந்த கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா. we have to pay tax to the government. So through this accounts only we will be able to calculate what is the income for us. You got me, students? அந்த இன்கம்மை நம்ம calculate பண்ண முடியும். what is the sales for us, சேல்ஸை calculate பண்ண முடியும். அப்படி நம்ம calculate பண்ணும்போது நம்மளால் வந்து அந்த வேல்யூவை வச்சு கவர்மெண்ட் எதிர்பார்க்குற கவர்மெண்ட் கொடுக்குற பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸை வந்து நம்ம calculate பண்ணி நம்மளால் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண முடியும். isn't it not? ஓகே, அந்த மாதிரி நமக்கு இன்கம் வந்து இருக்கும் போது அதை பேஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட்க்கு என்ன பண்ணலாம், சர்டன் கன்செஷன்ஸ் கேட்கலாம், நம்ம சர்டன் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு ரிக்வயராக இருந்துச்சுன்னா டேக்ஸ் சப்சிடிஸ் கேட்கலாம். சப்போஸ் இஃப் வி ஆர் டூயிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னும் போது வெரி மச் வி வில் பி இன் நீட் ஆஃப் த ஹெல்ப் ஆஃப் த கவர்மெண்ட். isn't it not? ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவை. கவர்மெண்ட் எனி டைம் தே மே ஆஸ் த பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் கேட்கும் போது தென் அண்ட் தேர் வி கேன் சப்மிட் அவர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் we can enjoy the benefits that the government is giving to us. You got me, students? Okay, so it is an assistance to the government. Okay, students? Okay, students, in this session